ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து காலையில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. 6 விசில் விட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடலைக்கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கான இப்போ ரெசிபிஸ் வந்து வெங்காயம், அந்த பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோடு அப்படியே ஊற்றியாச்சு. அது கூட வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஞ்ச மிளகா வந்து அரைச்சி ஊற்றுனதால நான் வந்து வெறும் மஞ்சத்தூள், கரம் மசாலா மட்டும் போட்டு கிண்டி விட்றேன். அதுக்கப்புறம் வந்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சா அந்த பேஸ்ட்டு அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் தாளிப்புலாம் போடணுன்னு சொன்னாங்க. இதுவே நல்லா இருந்துச்சா, அதனால் நான் இப்படியே சாப்பிட கொடுத்துட்டேன். அதனால் இதெல்லாம் நான் சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுவும் அது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இடியாப்பத்து கூட சூப்பராக இருந்தது. இடியாப்பம், தோசை, சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க வீடியோவில். அதை யூடியூப்பை பார்த்து தான் நானும் செஞ்சேன். பட் தாளிப்பு மட்டும் போடல. பட் ஆனால் அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம டேஸ்டியான ஃபுட்டு, சீ ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபி முட்டை குழம்பு தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு நல்லா வதக்கின போது தண்ணியை ஊற்றி உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா போடணும். போட்டால் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த பாருங்கள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்க அந்த கேப்பில் வந்து இந்த சைடு ஃபிஷ் வேறு இருந்தது ஃப்ரிட்ஜில். அதையே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கான இது வந்து கொதிச்சுட்டு இருந்தது. அதில் பச்சை முந்திரி இருந்தது. அதையும் போட்டுவிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு பச்சை முந்திரியை உரித்து போட்டுட்டோம். பாருங்க, 2 முட்டையை நல்லா கொதி வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மேலே வந்து கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த பக்கம் முட்டை குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா இந்த முட்டையை வந்து இன்னொரு சைடு திருப்பி போடணும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் அடி பிடிச்சிக்கும் போயிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபி தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் சுட சுட ரைஸு, முட்டை குழம்பு, முட்டையோடு சேர்த்து முந்திரி, முட்டை குழம்பு இது 2த்தையும் சேர்த்து போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு 2, அதுக்கப்புறம் இன்னும் என்ன ஃப்ரை பண்ணோன்னா ப்ரான் ஃப்ரை பண்ணோம். அதுவும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. இதே எங்களோட லஞ்சு.